ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்த அனிமையோட 6வது பகுதியை பார்க்க போகிறோம். போன 5th பார்ட் லாஸ்ட்டாக முடிகிறப்போ ஜேட் மார்க்கெட்டை கைப்பற்றத்துக்காக லீ ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் கலவரத்தை ஏற்படுத்த அந்த கலவரத்தில் நம்ம ஹீரோவான ஈயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பின்னும் அவனோட ஆட்களும் அங்கே வந்து சேர ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படி ஒன்று சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தப்பிச்சு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த 6th பார்ட்டில் பார்க்கலாம். இ குரூப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்த பின் அவங்களுக்காக ஒரு வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, இங்கேருந்து வடக்கு பக்கமாக போனீங்கன்னா அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அங்கே ஒரு ப்ரைவேட் ஜெட் ஒன்று உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அதில் ஏறி இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த கலவரத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலையா, நீங்கள் எங்கள் கூட வரலையான்னு கேட்க, நீங்கள் போங்க, இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக அவன் என்னென்னமோ முயற்சி செஞ்சிட்ருக்கிறான், இதை விட்டு கொடுத்துட்டு என்னால் வர முடியாது, இதுக்காகத்தான் ஃபைட் நடக்குது, இதில் சம்மந்தமே இல்லாத நீங்கள் மாட்டிக்க வேண்டாம், அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புங்கன்னு சொல்கிற அதே சமயம் யங் மாஸ்டர் இவங்களை தேடி வந்துட்டான். வர்றப்பவே இவங்களை நோக்கி சுட்டுக்கிட்டே வரான். அதை பார்த்துட்டு இவங்களும் வேகமாக கிளம்ப கொஞ்சம் தூரம் போனதும் பின்னோட குரூப் ஒரு பக்கமாகவும் ஈயோட குரூப் ஒரு பக்கமாகவும் பிரிகிறாங்க. பின் போன பக்கம் யங் மாஸ்டர் அவனை பின்தொடர்ந்தும் ஈ போன பக்கமாக யங் மாஸ்டரோட பிஏ ஒரு பக்கமாகவும் துரத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறங்கிற பேரில் கண்ட இடத்துலையெல்லாம் வண்டியை விட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு போகிறான் சண்முகம். இவங்க எப்படி வண்டி ஓட்டி உருட்டி எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, தப்பிக்கவே முடியாத மாதிரி பின்னாடி பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காருக்குள்ளே இருக்கிறவங்க சண்முகம் வண்டி ஓட்டுறதுக்கு பயந்துக்கிறதா இல்லை பின்னாடி ஷூட் பண்ணிக்கிட்டு வராங்களே அவங்களுக்கு பயந்துக்கிறதான்னு தெரியாமல் பதறிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் பின்னாடி யங் மாஸ்டரோட பிஏ துரத்திக்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் அந்த காரில் இருந்து ஷூட் பண்ணுறவனை பார்த்து ஒழுங்காக ஷூட் பண்ணுன்னு சொல்லி தலையிலேயே தட்டிக்கிட்டு வரான். எப்படியோ கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் 2 காருக்கும் இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் சண்முகம். ஆனால் இருக்க இப்போ பக்கத்தில் வந்து அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உள்ளே இருந்த ப்ரொஃபஸர் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூரம் இருந்து சுட்டாங்க, இனிமேல் கிட்ட சுடுறப்போ கண்ணாடி கண்டிப்பாக உடஞ்சிரும், எப்படியும் நம்ம அவங்கக்கிட்ட மாட்டிக்கோன்னு சொல்கிற அதே சமயம் லீக்கு அப்போ தான் ஒரு யோசனை தோணுது. தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த காரை சுற்றியும் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கிடுறான். அதனால் இப்போ துப்பாக்கி குண்டு கிடையாது, பீரங்கியாலேயே சுட்டாலும் காருக்கு ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்ட கார் மாதிரி சீறி பாஞ்சிக்கிட்டே போகுது. அதே சமயம் ஈயோட பாக்கெட்டில் இருந்த குட்டி முயல் வெளியில் வந்து காருக்கு வெளியில் குதிச்சு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த கார் மேலே சீறி பாயுது. என்ன வேகம் நினைக்கிறீங்க, அது சீறி பாஞ்சு போய் முட்டின வேகத்தில் வண்டியோட கண்ணாடியே உடஞ்சி போயிடுது. கண்ணாடி உடச்சிக்கிட்டு உள்ளே போய் டிரைவரை ஒரு வழி பண்ண, அதை பார்த்து பயந்து போன டிரைவர் காரை பெல்ட் அடித்து கொண்டுகிட்டு போய் ஒரு பக்கமாக முட்டிற, பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த காரு இதில் மோதி அதுவும் பெல்ட் அடித்து வெடித்து செதறது. அதுக்குள்ளே இருந்த பிஏவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த குட்டி முயல் வெளியில் வந்தது தெரியாமல் இவங்கெல்லாம் தொடர்ந்து ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஏர்போர்ட்டில் பின் ஏற்பாடு பண்ண ஜெட் அங்கே நிற்கிது. அந்த பைலட் வந்து பின் அனுப்பின ஆட்கள் நீங்கள் தானா, வாங்க உடனே சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லாரும் ஜெட் ஏற போகிற அதே சமயம் தன்னோட பாக்கெட்டில் அந்த குட்டி முயல் இல்லாததை கவனிக்கிறான். அதனால் மேற்கொண்டு போகாமல் தயங்கி நிற்கிறான். எல்லோரும் என்னாச்சு, வா போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னோடய பாக்கெட்டில் இருந்த அந்த குட்டி முயலை காணா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிக்கிட்டே ஓடி போய் இவங்க வந்த வண்டியில் இருக்குதான்னு சொல்லி தேடி பார்க்குறான். அது எப்படியாவது வந்து சேர்ந்துடும், அதனால் நீ வா போகலான்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் கூப்பிட, இல்லை நான் அதை விட்டுட்டு வர முடியாது, அது எனக்காக மாஸ்டர் கொடுத்தது, நான் போய் அது எங்கே இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள்லாம் ஜெட்டில் ஏறி உட்காந்துருங்க, நான் வர டைம் ஆச்சுன்னா நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுங்க, நான் எப்படியாவது வந்து சேர்ந்துறேன்னு சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு குட்டி முயலை தேடி கிளம்புறான். தேடிக்கிட்டே போனவன் கடைசியாக ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் குட்டி முயலோட எனர்ஜி ஏதாவது தெரியுதான்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி தேடி பார்க்குறான். அப்படி எதுவும் அந்த இடத்துக்குள்ளே கிடைக்காதனால சுற்றிலும் பக்கத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு இடத்துல தேடிக்கிட்டு போகிற சமயம் அந்த இடத்துக்குள்ளே பின்னோட முக்கியமான ஆள் ஒருத்தனை யங் மாஸ்டரோட ஆட்களை சுற்றி வளைச்சி அவனை ஷூட் பண்ணி கொல்ல பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே போய் அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவனை காப்பாற்றுறான். காப்பாற்றினவனை தூக்கி விட்டுட்டு பின் எங்கே அப்படின்னு கேட்க, யங் மாஸ்டரோட ஆட்கள் நிறைய பேர் துரத்துனதுனால நாங்கள்லாம் அங்கங்கே ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சு ஓடிட்டோம், அநேகமாக பின்னும் அவங்க கூட போன ஆட்களும் காட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ தான் எப்படியாவது பின்னை தேடி கண்டுபிடிக்கணும், அவருக்கு உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு சொல்ல, சரின்னு அவனை விட்டுட்டு பின்னை தேடி கிளம்புறான். அதே சமயம் இந்த பக்கம் ஏர்போர்ட்டில் எல்லாரும் ஜெட்டில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால நம்ம கிளம்பலான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் சியாவை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நான் மட்டும் போய் எங்கே இருக்கிறான்னு பார்க்குறேன், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு ஃபேட் இருந்துக்கிட்டு ஈயை பற்றி உனக்கு தெரியுமில்ல, அவன் எங்கே இருந்தாலும் பத்திரமா இருப்பான். அதனால் அவனை பற்றி கவலைப்படாமல் நாம் ஃபஸ்ட்டு கிளம்பலாம். நாம் இறங்கி ஈயை தேடி போனோம்னா ஈ வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தனியாக போராட வேண்டியிருக்கும். அதனால் நம்ம கிளம்பிடலான்னு சொல்ல சரின்னு வேறு வழி இல்லாமல் அவளும் ஒத்துக்கிறா. ஜெட்டும் அங்கேருந்து கிளம்புது. அதே சமயம் காட்டுக்குள்ளே பின்ன யங் மாஸ்டரோட ஆட்கள் துரத்திக்கிட்டு வர்றாங்க. இவன் கூட வந்தவங்களையெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க போல். இவன் ஒண்டி தான் மீதி இருக்க. இவனையும் விடாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே துரத்திக்கிட்டு வர்றாங்க. எவ்வளவு நேரம் தான் காட்டுக்குள்ளே இவனும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க முடியும்? என்னதான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இவனுக்கு இன்னும் முழுசாக உடம்பு குணமாகாததுனால இவனால் அதுக்கு மேலே ஓட முடியல. சரின்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று அவங்கள நோக்கி ஷூட் பண்ணுறான். இவன் சுடுறத பார்த்து அவங்களும் சுட இப்படி மாறி மாறி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால் முடியாமல் மயங்கி விழுந்துடுறான். கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ யங் மாஸ்டரோட ஆட்கள் 2 பேர் இவனை கையும் காலையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் ஈயும் பின்ன தேடி கிட்ட நெருங்கி வந்துட்டான். அதுவும் எப்படின்னா கீழே வராமல் மரத்துக்கு மரம் தாவியே வந்துக்கிட்டு இருக்கிறான். கீழே பின்ன தூக்கிட்டு போனவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குற அதே சமயம் திடீர்னு அவங்க மேலே எகிரி குதித்து அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு பின் அந்த இடத்துக்குள்ளே இருந்து காப்பாற்றி தூரமாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அடிபட்டுருக்கிறதுனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணு முழிச்ச பின்னு மறுபடியும் நீ எதுக்காக வந்த, இந்த இடத்துக்குள்ளே கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே உங்களை அனுப்பி வச்சேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்கிட்ட இருந்த அந்த குட்டி முயல் காணாமல் போயிடுச்சு, அதை தேடித்தான் நான் திரும்பவும் வந்தேன், நல்ல வேலையாக போச்சு, அப்படி திரும்பி வந்ததுனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். நீ திரும்பவும் என்னோடய உயிரை காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் அவன். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த பக்கம் இருந்து யாரோ ஆட்கள் வர மாதிரியான சத்தம் கேட்குது. அதை கவனிச்சு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பக்கம் இருந்து வர்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பாஞ்சு போகிறான். இப்படி இவன் இந்த பக்கம் இருந்து போக அந்த பக்கம் இருந்து யார் வராங்கன்னு பார்த்தா டைகர் தான் துப்பாக்கியால் குறி வச்சுக்கிட்டே இவங்கள நோக்கி பாஞ்சு வர்றா. கூடவே 2 ஆட்களும் இருக்கிறாங்க. யங் மாஸ்டரோட ஆட்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறதா நினச்சி அவள் அட்டாக் பண்ண வர்றா. ஜஸ்ட் மிஸ்ஸில் 2 பேரும் சுதாரித்து நின்றுடுறாங்க. இல்லைன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டு என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியாது. பின்னும் ஈயும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்படி நாம் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மளை வேவு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி வந்த 2 பேரும் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. அதை கேட்ட பின்னுக்கும் அவனுங்களுக்கு மேலே கோவம் தலைக்கேறுது. எல்லாரும் கிளம்புங்க, இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கக்கூடாது, விட்டு வச்சா அந்த பப்ளிக் ஜெட் மார்க்கெட்டை அவன் கைப்பற்றிடுவான், அதனால் அவன் கதையை இன்றைக்கே முடிக்கணும்னு சொல்லி கிளம்ப அவனை தடுக்கிறான். தடுத்துவன், நீ போய் அவன் கூட இப்போ போராட முடியாது, ஏன்னா உன்னோட முதுகு தண்டில் அளவுக்கு அதிகமான அடி விழுந்துருக்குது, திரும்பவும் நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால் இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் திரும்பவும் தடுமாறி சரிகிறான். பின் இப்படி உடம்பு சரியில்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்த டைகர் ரொம்பவே வருத்தப்படுறான். அவளை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதே சமயம் யங் மாஸ்டரோட பிஏவான அவன் மறுபடியும் சில ஆட்களோட இவங்களை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டான். நடந்த ஆக்சிடெண்ட்டில் இவனுக்கு எதுவும் ஆகாமல் தப்பிச்சிட்டான் போல். இப்படி இவங்களை தேடிக்கிட்டு பின்னாடியே யங் மாஸ்டரோட ஆட்கள் வந்துட்டாங்க. அதை கவனித்த டைகர் கிட்ட அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இரு, நாங்கள் அவங்கள திசை திருப்புறோன்னு சொல்லிட்டு மற்ற 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு போய் வேறொரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. இப்படி அவங்க வேறொரு திசையை நோக்கி ஓடுற சத்தம் கேட்ட பிஏவும் அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் பின்னுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யங் மாஸ்டரோட ஆட்களை திசை திருப்பிக்கிட்டு டைகர் ஓடன்னு இந்த பார்ட்டு இதோட முடியுது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.